அமாவாசை என்பது நமது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நம்முடைய முன்னோர்களுக்காக விரதம் இருப்பது, தர்ப்பணம் கொடுப்பது ஆகியவற்றை செய்தாலும் தெய்வங்களுக்கு உரிய வழிபாடு மற்றும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக பரிகாரங்கள் செய்வதற்கும் முக்கியமான நாளாகும். அதிலும் இந்த ஆண்டு மாசி மாதம் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானதாகும். மாசி மாத அமாவாசையானது மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. சூரிய பகவான் முன்னோர்களுக்குரிய கிரகமாவார். அவருக்கு அதற்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும். இந்நாளில் நமது முன்னோர்களை வழிபட்ட பிறகு நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பொதுவாக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய கர்ம வினையாகத்தான் இருக்கின்றது. இந்த கர்ம வினைகள் கழிவதற்கு உரிய பரிகாரங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இந்த அமாவாசை நாள் உள்ளது. நீண்ட நாட்களாய் இருக்கும் கடன், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல செய்தி உங்களுக்கு வீடு தேடி வர வேண்டும். உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் விலகி நல்லது நடக்க வேண்டும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் அமாவாசை தினத்தில் இந்த எளிய முறை பரிகாரத்தை செய்யலாம். மாசி மாத அமாவாசை அன்று முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். வீட்டில் பயன்படுத்த வைத்திருக்கும் வெல்லம் அல்லது பனை வெல்லத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை ஒரு தட்டில் வைத்து வீட்டில் உள்ள அம்மன் படம் அல்லது குலதெய்வ படத்தின் முன்பாக வைத்து விடுங்கள். பிறகு அந்த வெல்லத்தை உங்கள் வலது உள்ளங்கையில் எடுத்து வைத்துக் கொண்டு கண்களை மூடி உங்களின் வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வர வேண்டும் என்பது உங்கள் வேண்டுதல்களில் முக்கியமானதாய் இருக்க வேண்டும். பிறகு அந்த வெல்லத்தை எடுத்துக்கொண்டு வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே சென்று அந்த வெல்லத்தை பொடி பொடியாக்கி வீட்டின் வெளிப்புறம் நிலைவாசலுக்கு அருகில் தூவி விடுங்கள். இப்படி நீங்கள் தூவி விடும் வெல்லத்தை சிறிது நேரத்தில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் வந்து எடுத்துச் செல்லும். இது நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு நீங்கள் அன்னதானம் அளித்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதனால் உங்களின் கர்ம வினைகள் நீங்கி பல அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பித்ருக்களின் ஆசிகளும் கிடைக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.